ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப நாள் ஆச்சு, கிட்டத்தட்ட ரொம்ப மாதம் ஆச்சுன்னே சொல்லலாம். நான் வந்து சைக்கிள் எடுத்து இப்போ தான் வந்தேன். மணி பார்த்தீங்கன்னா கரெக்டாக 7:40. ஸோ பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ நான் இப்போ தான் சரி ரொம்ப நாள் ஆச்சு, இப்படியே விட்டுகிட்டே இருந்தோம்னா நம்மளுக்கு ஒர்க் ப்ரெஷர் கொஞ்சம் அதிகமாகிடுச்சு. ஸோ டைமிங் கீப்பப் பண்ண முடியல, சரியாக வர முடியல. ஸோ என்ன பண்ணலாம், வந்த நேரத்துக்கு நம்ம எடுத்துகிட்டு கிளம்பலாம், அவ்வளோதான். எடுத்துகிட்டு ஒரு மணி நேரம் இல்லை 1.5 மணி நேரம் இல்லை 2 மணி நேரம் நல்லா பீஸ்ஃபுல்லாக ரைட் பண்ணிவிட்டு நீட்டாக வந்து நைட் சாப்பிட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு தூங்கணும்னா அப்படி ஒரு ரிலாக்ஸாக இருக்கும். ஸோ மார்னிங் எந்திரிச்சு எப்பயும் போல் கிளம்பிடலாம். ஸோ நம்ம வந்து மார்னிங் எந்திரிக்கலாம். மார்னிங் கண்டிப்பாக மார்னிங் எந்திரிக்க முடியல. என்ன ப்ராப்ளம்னா நைட் நைட்டாக தூங்குறேன். ஸோ அதனால் கண்டிப்பாக மார்னிங் எந்திரிக்கவே முடியறதில்ல. ஸோ அதனால் இப்போ வந்து நம்ம வந்து பேபி எடுத்துகிட்டு அப்படியே கிளம்ப வேண்டியதான். ஸோ ஒரு நல்ல ஜாலியான ஒரு நல்ல ஒரு 40-50 கிலோமீட்டர் ஓட்டிகிட்டு வரலாம் அப்படின்னு பிளான் பண்ணி இப்போ நைட் ரைடு கிளம்புறேன். ஸோ ரைடோட எக்ஸ்பீரியன்ஸு எப்படி இருக்குது, ரொம்ப மாதத்துக்கு அப்புறம் நம்ம சைக்கிள் எடுக்கிறோம். சைக்கிள் எடுக்கிறப்ப அந்த ஃபீலிங்ஸ் எப்படி இருக்குது, நம்ம உடம்பு அதுக்கு ஒத்துழைக்குதா இல்லையா, பர்ஃபார்மன்ஸ்லாம் எந்த அளவுக்கு பாதிக்கப்படுது இல்லை பாதிப்பு இல்லாமல் இருக்குதா, ஸோ இது எல்லாத்தையும் நம்ம பார்க்க போகிறோம் இன்றைக்கி. சேனலை பார்க்குறதுக்கு யாரும் புதுசாக வந்துருந்தீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அண்ட் தென் மறக்காமல் அந்த பெல் ஐக்கான் எடுத்து ஆளில் கொடுங்க. வாங்க இப்போ நம்ம வந்து வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ மணி 9:50 ஆயிடுச்சு. ஆக்சுவலாக நான் என்ன பிளான் பண்ணிட்டு வந்தேன்னா, சரி ரொம்ப நாள் ஆச்சு எங்கள் சித்தி வீட்டுக்கு போயும் அப்படின்னு சொல்லிட்டு சித்தி வீட்டுக்கு போயிட்டு அங்கேருந்து ரிட்டர்ன் ஆகலாம். அரௌண்டு உங்களுக்கு ஒரு 17 to 18 கிலோமீட்டர்ஸ் இந்த சரௌண்டிங் ரேஞ்சில் வரும். ஸோ வந்துட்டு போகலான்னு தான் பிளான் பண்ணேன். ரொம்ப நாள் கழிச்சு வந்திருந்ததுனால சித்தி இருந்துட்டு சாப்பிட்டு போகணுன்ட்டாங்க. இருந்துட்டு போகணுன்னு சொன்னாங்க. பட் நாளைக்கு ஆஃபீஸ் போகணுமே, வேறு வழி இல்லை. ஸோ அதனால் கிளம்பியாச்சு. நல்லா ஃபுல்லாக ஒரு கட்டிட்டேன். தோசை, எனக்கு பிடிச்ச மாதிரி தோசை. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா சட்னி, இட்லி பொடி இதெல்லாம் வச்சு ஒரு நல்ல ஃபுல் கட்டியாச்சு. இப்போ நம்ம பைக்கோட கிளம்பிட்டாச்சு. இன்னொன்று உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ரொம்ப மாதத்துக்கு அப்புறம் நான் சைக்கிள் எடுக்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து கண்டிப்பாக பம்பு கண்டிப்பாக பெயின் ஆகும். ஸோ இதெல்லாம் வந்து எனக்கு நார்மலாக ஷார்ட்ஸ்லாம் போட்டு போனோன்னா நல்லா உடம்பு சுகம் கண்டுக்கும். ஸோ அதனால் நான் என்ன பண்ணிட்டேன்னா, எந்த அந்த டிஷர்ட்டோ சரி ஷார்ட்ஸும் சரி எதுவுமே போட்டு போல ஒரு நார்மலான வீட்டில் என்ன மாதிரி ஒன்று ட்ரெஸ்ஸிங்ஸில் இருப்போமோ அது மாதிரியான ட்ரெஸ்ஸிங்ஸில் தான் இப்போ சைக்கிளிங்க்கு வந்திருக்கேன். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும், செருப்பு, காலில் ஒரு டவுசர், அந்த நார்மலான ஒரு டிஷர்ட்டு. ஸோ இதோட தான் நான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ரைடே வந்தேன். என்ன ரீசன்னா, நம்ம வந்து பழைய பொசிஷன்லேயே நம்ம போகணும். இன்னும் கொஞ்சம் எக்யூப்மெண்ட் நான் அரௌண்டு பார்த்தீங்கன்னா ஒரு 50 to 60 கிலோமீட்டர், அரௌண்ட் 100 கிலோமீட்டருக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா நான் வந்து ஷார்ட்ஸு டிஷர்ட்டு இதெல்லாம் எதுவுமே இல்லாமல் போயிட்டு வந்துடுவேன். ஸோ அந்த நிலைமைக்கு நம்ம உடம்பு பழைய கண்டிஷனுக்கே கொண்டு வரணும். அப்படி இல்லைன்னா நம்ம மாட்டிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி காஸ்டியூம்ஸில் தான் வந்திருக்கேன். இப்போ திரும்பி இங்கேருந்து கிளம்புறேன். அரௌண்டு எனக்கு தெரிஞ்ச ஒரு 30 மினிட்ஸில் நான் வந்து வீட்டுக்கு போயிடுவேன். ஏன்னா வர்றப்போ பார்த்தீங்கன்னா ஹெட்விண்டு, இப்போ போகிறப்ப பார்த்தீங்கன்னா டெயில் விண்டு. ஸோ அதனால் எந்த பிரச்சனையும் இருக்காது. ஸோ வீட்டுக்கு போயிட்டு இதோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்றத நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இல்லை இடையில ஒரு இடத்துல வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இன்னொரு முக்கியமான விஷயம், இங்கே பாருங்கள், இந்த இடத்துல தெரியுதா, வாட்டர் கேனை மறந்து வச்சுட்டு வந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். உண்மையாகவே சொல்ல போனால் வாட்டர் கேனை நான் மறந்து வச்சுட்டு வந்துட்டேன். வந்து ஒரு 5 கிலோமீட்டருக்கு அப்புறம் தனி துவைக்கிற மாதிரி இருந்துன்னு குமிஞ்சு பார்த்தா வாட்டர் கேனை காணோம். அட கடவுளே, வந்த மொதல் ரைடு இப்படி இருக்குதா, சரி பரவாயில்ல, அதுக்கு ரிட்டர்ன் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தண்ணி இல்லாமல் நான் நிறைய டைம் ரைட் பண்ணியிருக்கேன். அரௌண்ட் 50 கிலோமீட்டர் கூட தண்ணி இல்லாமல் ரைட் பண்ணியிருக்கேன். ஸோ அதையும் நம்ம செக் பண்ணிடுமே அப்படின்னு சொல்லிட்டு தண்ணி இல்லாமல் வந்துட்டேன். ஸோ இப்போ தான் உடுமல்பேட் வந்து தான் நான் தண்ணியை குடித்தேன் ஃபஸ்ட் டைம், ஒரு 12 கிலோமீட்டருக்கு அப்புறம் தான். ஸோ அதனால் ஓகே, உடம்பு ஓரளவுக்கு மேனேஜபிளாக இருக்குது. பழைய கண்டிஷனுக்கு ஃபுல்லாக இல்லை, அது மட்டும் நல்லா தெரியும். ஏன்னா ஆவரேஜ் ஸ்பீடு டோட்டலாக மெயின்டைன் பண்ண முடியல. ஸோ இந்த மாதிரி ஒரு கண்டிஷனில் கிட்டத்தட்ட 5 மாத கேப்பில் இவ்வளவு உடம்பு மாற்றம் பெற்றுச்சு, அதாவது உருமாற்றம் அடைந்துருச்சு உடம்பு. ஸோ அதை திரும்பி பழைய கண்டிஷனுக்கு கொண்டு வரணும் அப்படின்னா கொஞ்சம் நம்ம புஷ் பண்ணி தான் ஆகணும். புஷ் பண்ண விட்டுட்டோம் அப்படின்னா இன்னும் உடம்பு ஏறிடும். அரௌண்ட் பார்த்தீங்கன்னா இப்போவே நான் வந்து ஒரு 8 kg வந்து ஏறிட்டேன். இந்த ஒரு 5 மாதத்தில் வந்து ஒர்க் அவுட் எதுவும் பண்ணல, சைக்கிளிங் எங்கேயும் போகலை அப்படின்னால 8 kg ஏறியிருக்கேன். இந்த 8 kg குறைக்கணும் அப்படின்றது டாஸ்க்கில் 15 kg குறைக்கணுன்றது என்னோடய டாஸ்க்கு. சரி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. ஃப்யூச்சரில் எவ்வளோ வெயிட் கம்மி பண்ணிட்டு வர்றேன் அப்படின்றத நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கேன். இப்போது நம்ம வந்து ரைட் பண்ணலாம் வாங்க. நான் நான் வந்து ஏடிஎம் வரைக்கும் வந்திருக்கேன். ஆக்சுவலாக வர்றப்போ பர்ஸு எதையும் எடுத்துகிட்டு வரல. எடுத்துகிட்டு இருந்தால் நல்லா சாப்பிட்ருவோம் அப்படின்னு வச்சு எதையும் எடுத்துகிட்டு வர மாட்டேன். பட் இப்போது டீ சாப்பிடணும் போல தோணுது, கையில் காசு இல்லை. ஸோ அதனால் ஏடிஎம்மில் போய் பணம் எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராஜாக்குட்டி அங்கே நிற்கிறாரு. ஒரு நிமிஷம் ராஜாக்குட்டியில் என்னென்ன கொண்டு வந்திருக்கு அப்படின்னு நீங்களே பாருங்கள். ஸோ
ஸோ பார்த்தீங்கன்னா அப்படியே பளிச்சுன்னு பழப்பழன்னு வச்சுருக்கிறோமா. இந்த ஹூடு மட்டும் போச்சு. ஸோ இது நான் ஆர்டர் பண்ணியிருக்கேன், பட் இன்னும் வரல. ஸோ எப்பயும் போல் ஒரு லைட்டு. ஸோ இதுலேயும் ஒன்றும் இருக்காது. இங்கே பாருங்கள், ஒன்றும் இல்லை. ரொம்பலாம் எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடாது. நான் ரைட் வரப்போ எப்பயுமே இப்படி தான், ரொம்பவுமே எதுவுமே இல்லாமல் தான். இங்கே பாருங்கள், இதுலேயும் பார்த்துக்கோங்க ஒன்றும் இல்லை, இதுலேயும் பார்த்துக்கோங்க ஒன்றும் இல்லை. ஸோ ஏடிஎம் கார்டு மட்டும்தான் இருக்குது, வேறு எதுவும் கிடையாது. ஸோ அந்த இந்த துணி எதுக்கு போட்டிருக்குன்னா, இந்த இது கீழே வந்து பட்டு இந்த ஃப்ரேமில் டேமேஜ் ஆகக்கூடாதுன்னு எப்பயும் போல் வாட்டர் கேன் மறந்து வச்சுட்டு இருந்தா அப்படின்னு சொன்னால அது. அண்ட் தென் என்னோடய செயின் வந்து நான் என்ன கண்டிஷனில் வச்சுருக்கேன் நீங்களே பாருங்கள். எப்போவுமே நீங்கள் செயின் இந்த மாதிரி மெயின்டைன் பண்ணுங்கள். ஸோ இது அடிக்கடி உங்கள்கிட்ட எல்லாத்தையும் சொல்கிறது. ஸோ அண்ட் தென் ரியல் ஒரு டேஞ்சர் லைட்டு, தேங்காய் மட்டை சீட்டு. இது நான் வச்ச பேர் இதுக்கு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அப்படியே ரொம்ப ஹார்டாக இருக்கும். உட்காந்திங்கன்னா ஒரு தேங்காய் மட்டை மேலே உட்காந்த ஃபீல் தான் வருமே தவிர உங்களுக்கு நார்மல் குஷனிங்கே இருக்காது சுத்தமாக. இது நம்ம உடனே புது வந்து சுப்பாக்கேஸ் ஹேண்டில் பார் டைப், ஓகேங்களா. இது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச டைப்பு. ரொம்பவுமே நேம் எடுத்து கொடுத்து இந்த கலருக்கும் கொஞ்சம் மேட்ச் ஆகுது. வெயிலில் பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இது. ஸோ இப்போ நம்ம உள்ளே போய் ஏடிஎம்மில் பணம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வரேன். பை வந்தேன். ஒரு காஃபி சாப்பிட்ணுன்னு சொன்னாங்க. ஸோ காஃபி சாப்பிடலாம் அப்படின்றது காஃபியோட உட்காந்துருக்கேன். நல்லா சுட்டிங் ஆகிடுச்சு. ஸோ இனி அப்படியே காஃபி சாப்பிட்டு ரைடை கண்டினியூ பண்ணிட்டேன். இப்போது வீட்டுக்கு வந்தாச்சு. நான் என்னோடய மயில் வாகனம் ரெண்டுமே இங்கே வந்தாச்சு. ஸோ கரெக்டாக பார்த்தீங்கன்னா 30 கிலோமீட்டர்ஸ் வந்தது. ஆவரேஜ் ஸ்பீடில் ரொம்ப 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 கம்மியாக வந்துடுச்சு. ஏன்னா சைக்கிள் எடுக்கிறது இல்லை, ஓட்டுறது இல்லை, வெளியில் போகிறது இல்லை, வர்றது இல்லை. உடம்பு எப்படி இருக்கும், இப்படி தான் இருக்கும். நல்லா பஞ்சு மெத்த மாதிரி நல்லா பொசுன்னு வந்துருச்சு. ஃபிட்டாக கரலா கட்ட மாதிரி இருந்த உடம்பு. ஸோ பார்த்துக்கலாம், இன்னைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் பண்ணிக்கலாம். பழைய வெயிட்டுக்கு கொண்டு வர அதை விட இன்னும் கொஞ்சம் வெயிட் கம்மி பண்ண பார்க்கலாம், ஓகேங்களா. ஸோ இப்போ எவ்வளோ போயிட்டு வந்திருக்கேன், ஆவரேஜ் ஸ்பீடு என்ன வந்திருக்கு, எதனால் இப்படி லாஸ் ஆச்சு எல்லாம் உங்களுக்கு நல்லா தெரியும். ஏன்னா கண்டினியூஸாக நம்ம வந்து டச்லேயே இருந்தோம்னா கண்டிப்பாக நம்ம ஆவரேஜ் ஸ்பீடு இன்க்ரீஸ் தான் ஆகும். ஆனால் கண்டினியூஸாக நம்ம டச்சிலே இல்லாமல் இருந்தோம்னா கண்டிப்பாக ஆவரேஜ் ஸ்பீடு அப்போ நீ எவ்வளோ கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகும். ஆனால் குறையிறது மட்டும் பல்காக குறையும். 27, 28, 30, 32 ஆவரேஜ் ஸ்பீடு வச்சுட்டு இருந்தேன். 18, 19 ஆவரேஜ் ஸ்பீடு வந்துட்டுருக்கு. ஸோ எவ்வளவு இம்ப்ரூவ்மெண்ட் பார்த்துக்கோங்க நீங்களே. ஸோ ப்ராப்பராக நீங்கள் ரைட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்கள் ஆவரேஜ் ஸ்பீடு மெயின்டைன் ஆகும். அப்படி இல்லைன்னா அப்டேட் ஆகும், கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகும். பண்ணாமல் இருந்தீங்கன்னா டபுளாக குறையும். ஸோ இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் இதுதான். இப்போ நான் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன் எல்லாத்தையும். நான் ரைட் போயிட்டு வந்து ஆக்டிவிட்டி க்ளோஸ் பண்ணிவிட்டேன், ஆக்டிவிட்டி ஓப்பன் பண்ணுறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒர்க் அவுட். ஸோ ஒர்க் அவுட்டில் தவறு ஆக்டிவிட்டீஸை பார்க்கணும். ஸோ ஆக்டிவிட்டீஸ் இப்போ வந்த கரண்ட் டேட்டா இது தான். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும் ஸோ எவ்வளோ வந்திருக்கேன் அப்படின்றது. ஸோ இது பார்த்தீங்கன்னா டியூரேஷன் 30 கிலோமீட்டர்ஸ் ஓடினதுக்கு எவ்வளோ டியூரேஷன் 1 hour 35 minutes 38 seconds. ஆவரேஜ் ஸ்பீடு பார்த்தீங்கன்னா 18.95, மேக்ஸிமம் ஸ்பீட் 60 வரைக்கும் டச் பண்ணேன், ஓகேங்களா. ஹார்ட் ரேட் பார்த்தீங்கன்னா 96 வந்திருக்கு. கன்சம்ஷன், ஸோ டோட்டல் கிளைம்டு, ஸோ இது எல்லாமே அப்படியே ஒவ்வொன்றா வந்திருக்கு. அப்புறம் ஹார்ட் ரேட் ஜோன் என்னென்ன ரேஞ்சில் போயிட்டு வந்திருக்கு அப்படின்றத பார்க்குறோம். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா அப்ஹில் எவ்வளோ, டவுன்ஹில் எவ்வளோ. அப்ஹில் பார்த்தீங்கன்னா 4%, டவுன்ஹில் 3%, ஃப்ளாட்டு 93%. ஹார்ட் ரேட்டு ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா 96, ஹையஸ்ட் 146. லிட்டில் பிட் ஹார்ட் அட்டாக் வந்துட்டு போயிருக்கு. ஸ்பீடு பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் 18.5 ஆவரேஜ் ஸ்பீடு. ஃபாஸ்டஸ்ட் பார்த்தீங்கன்னா அதாவது என் கண்டிஷனில் வந்திருக்கு ஃபாஸ்டஸ்ட்டு, அதாவது 60 km/h வந்துருக்குது ஃபாஸ்டஸ்ட்டு. பரவாயில்ல, நம்மளுக்கு வந்து என்டியூரன்ஸு கம்மியாகிடுச்சு, பட் ஸ்பீடு வந்து ஓரளவுக்கு மெயின்டைன் பண்ணுறேன். ஸோ அல்டிடியூடு இது அந்த அவ்வளோதான். ஸோ இதுதான் என்னோடய டீட்டெயில். ஸோ இது பாருங்கள், இதுக்கு முன்னாடி இருக்கிற டேட்டா காமிக்கிறேன். ஸோ இதுக்கு முன்னாடி ஒரு நாள் போனேன். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் ஸ்பீடு பார்த்தீங்கன்னா 19 பார்த்தீங்களா. ஸோ அதுக்கு முன்னாடி ஏதாவது இருக்குதான்னு பார்ப்போம். ஸோ அதுக்கு முன்னாடி ஒன்று இருக்குது. ஸோ அதில் பார்ப்போம், அதில் ஆவரேஜ் ஸ்பீடு 17. ஸோ பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஆவரேஜ் ஸ்பீடு எவ்வளோ கம்மியாக இருக்குது அப்படின்னு பாருங்கள். இந்த ஆவரேஜ் ஸ்பீடு கரெக்டாக மெயின்டைன் பண்ணிகிட்டே இருக்கணும்னா நீங்கள் ரெகுலராகவே டச்சப்பில் இருந்துக்கிட்டே இருக்கணும். அப்படி இல்லைன்னா ரொம்ப 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 கஷ்டம் ஆவரேஜ் ஸ்பீடு இன்க்ரீஸ் பண்ணுறது. கஷ்டம்னு சொல்கிறத விட அந்த எஃபோர்ட் வந்து நம்மகிட்ட வந்து படிப்படியாக குறைய ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த மாதிரி குறையாமல் நீங்கள் நம்ம பார்த்துக்கணுன்னா ரெகுலராக டச்சப்பில் இருக்கணும். நீங்கள் ரெகுலராக 100, 200 ஓட்ட தேவையில்லை. ஒரு 50 கிலோமீட்டர் இல்லை 30 கிலோமீட்டர் நீங்கள் ப்ராப்பரான ரைட் போயிட்டு வந்தீங்கன்னா உங்களோட ஆவரேஜ் ஸ்பீட் கரெக்டாக மெயின்டைன் ஆகிட்டே இருக்கும். ஸோ இன்டியூரன்ஸில் நீங்கள் வந்து இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக வீக்கெண்ட் நீங்கள் இன்டியூரன்ஸ் ரைட் போயே ஆகணும். அப்போ தான் உங்களோட இன்டியூரன்ஸும் இம்ப்ரூவ் ஆகும், ஓகேங்களா. ஸோ இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன். உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா மறக்காமல் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்.
அண்ட் தென் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பட்டனை மட்டும் தட்டி விட்டுருங்க. நம்ம சேனலுக்கு புதுசாக யாராவது வந்து பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நெக்ஸ்ட் நல்ல வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் உங்களிருந்து விடைபெறுவது உங்கள் வெங்கட். பை பாய். சிஎஸ் ஆஃப் ஃபேமிலி ஆல். பை பாய்.